லண்டன்ல போய் பெரியாரோட சிலையை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில திறக்கிறாராம் படத்தை. இதை விட திண்டிவனத்தில் ஒரு பட்டியலின சகோதரரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை காலில் உழ வைக்கிறீங்க. நீங்க எங்க இருக்கிறது உங்களுக்கு சமூக நீதி? லண்டன்ல போய் சமூக நீதி பேசுறது இருக்கட்டும், திண்டிவனத்துல நம் பட்டியலின சகோதரர்கள் காலில் விழ வைக்கிறார்கள். ஆக சமூக நீதியை போய் நீங்க லண்டன்ல பேச வேணாம், ஆக்ஸ்போர்ட்ல பேச வேணாம், முதல் தமிழ்நாட்டில் பேசுங்க. இதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அதுவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இல்ல, ஒரு கல்லூரியில ஒரு ஹாலை வாடகைக்கு எடுத்து செய்யறாங்க. உடனே இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை ஒப்புக்கொண்ட மாதிரி ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கற்றவர்களை இன்னும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அகில இந்திய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் தமிழகம் அதிகமாக இருக்கிறது என்று ட்வீட் போடுறாரு. ஆனா சென்னை ஐஐடியை தவிர மற்ற எல்லா கல்வி நிறுவனங்களும் தங்களது நிலையில் இருந்து குறைந்திருக்கிறார்கள் என்று இன்னைக்கு ஆங்கில பத்திரிகை போட்டிருக்கு. ஆக மக்களை எதிலெல்லாம் ஏமாத்தணும்னு கிடையாது. படித்தவர்களை படிப்பை வைத்து நீங்க ஏமாத்துவீங்களா? உங்க படிப்பறிவு எப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனால இனிமேலாவது ஸ்டாலின் தமிழக மக்களை ஏமாற்ற வேண்டாம். எல்லாத்துக்கும் மேல நான் தம்பிகள்கிட்ட கேட்கிறேன், இந்திய கூட்டணி, திமுக, ஸ்டாலின், அதை சார்ந்தவர்கள், காங்கிரஸ்காரங்க, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் மயான அமைதியில் இருக்காங்க. ஏன்? மக்களுக்கு நல்லதான ஜிஎஸ்டி, மக்களுக்கான அடிப்படை பொருட்கள் விலை குறைய இருக்கிறது. உண்மையிலேயே மக்களுக்கான கட்சியாக நீங்கள் எல்லாம் இருந்தீர்கள் என்றால், மக்களுக்காகத்தான் நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்கள் என்றால், மக்களுக்காகத்தான் நீங்கள் எல்லாம் கட்சி நடத்துகிறீர்கள் என்றால், ஒரு நன்றி அறிவிப்பு பாரத பிரதமர் யாருக்காக செய்திருக்கிறார்? இன்னைக்கு மருத்துவ இன்சூரன்ஸ் வரி கிடையாது, மருத்துவ உபகரணங்கள் 18% 5% வரிக்குள்ள, ஒரு மாருதி கார் 30,000 வரைக்கும் விலை குறை போகுது. சாமானிய மக்கள் கூட வசதி படைத்தவர்களாக வாழ போகிறார்கள். மார்பிள்ல இருந்து சிமெண்ட்ல இருந்து எல்லாம் வரி குறைச்சிருக்கு. நீங்க மட்டும் தான் பெரிய பங்களால வாழ முடியல, சாமானிய மக்கள் கூட இனிமேல் பங்களா கட்டிக்கொள்ள முடியும் பாரத பிரதமரின் உதவியினால். ஏன் ஒரு வார்த்தை ட்ரம்புக்கு ஆதரவா போய் திருப்பூர்ல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆக இவர்கள் யார் என்று இன்று அடையாளம் கண்டிருக்கிற தமிழக மக்களிடம் ஒரே ஒரு கருத்தை நான் பதிவிடுகிறேன். மக்களே, உங்களுக்கு நல்லது நடந்தால் இவங்க வாய் திறக்க மாட்டாங்க, வேண்டுமென்றே அரசியல் செய்வார்கள் என்பதை பதிவு செய்கிறேன். எல்லாத்தோட வைகோ எங்க போனார்? திருமாவளவன் எங்க போனார்? 2015க்கு முன்னால இலங்கையில் இருந்து தமிழகத்திற்கோ இந்தியாவிற்கோ வந்த அகதிகள், சகோதர சகோதரிகள், அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படாது. அவர்கள் இந்தியாவிலே தங்குவதற்கு உரிமை பெற்றவர்களாக ஆகிறார்கள். அவர்கள் பாஸ்போர்ட் இல்லாம வந்தா கூட அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படக்கூடாது, படாது. எவ்வளவு பெரிய அறிவிப்பு! இலங்கை தமிழர்களுக்காக பேசுறேன்னு சொல்லி பொய் சொல்லி கொண்டிருந்தவர்களாம் எங்கே போனீர்கள் என்று நான் கேட்கிறேன். அதனால இன்று தலை நிமிர்ந்து நாங்கள் நிற்கிறோம். மக்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, இலங்கை தமிழர்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தமிழர்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, பட்டியலினர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி என்று நாங்கள் பெருமையோடு இங்கே நிற்கிறோம்.